ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இலிவியம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நீங்கள் ஆப்வியஸாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ போன புல்ரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு காயின் தான் சொல்லலாம் இதை வந்து. ஸோ ஆக்சுவலி இது வந்து என்ன மாதிரியான ஒரு கேமிங் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ETH வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் உடைய ஒரு கேம் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இலிவியம் கொடுத்து நம்ம அந்த கேம் ப்ளே பண்ணி ஸோ அதை வச்சு நம்ம வந்து ETH வந்து வின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட். இந்த காயினை பற்றி தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு டர்ன் ஆன் த பெல் ஐக்கான். ஸோ நீங்கள் இந்த பெல் ஐக்கான் ஆனில் வச்சா தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல் காயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ மார்க்கெட் கேப் உள்ள காயின்ஸை பற்றி தான் போயிட்டு இருப்பாங்க. லோ மார்க்கெட் கேப் உள்ள காயின்ஸ் அண்ட் லோ மார்க்கெட் கேப் வித் ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்க காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 50x அந்த மாதிரி எல்லாம் கூட போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. போன புல்லே நம்ம வந்து அதை பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி காயின்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா டேரெக்டாக ஒரு 50x 20x 25x பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் காண்டி கீழே வந்து அப்படியே கீழே டம்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி காயின்ஸ்லாம் இப்போ வந்து தான் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி காயின்ஸ் தான் வந்து பீப்பிள் தேடிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நான் வந்து ஏன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இலிவியம் பற்றி வீடியோ போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகே. பட் ஆனால் அதே அளவுக்கு அதில் வந்து ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இலிவியம் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணணும். ஸோ டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் எனக்கு வேணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்ம்டு ரிட்டர்னாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் இலிவியம். ஸோ ஏன் வந்து அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் வந்து இலிவியம் வந்து அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணால் கூட டீசெண்டாக ஒரு 6 to 7x வந்து ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். கேமிங் காயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ போன புல்லாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த புல்லாக இருந்தாலும் சரி, எப்பயுமே டீசெண்டாக மூவ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த கேமிங் கம்யூனிட்டிலேயே நம்பர் 1 காயினாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலிவியம் தான். இந்த இலிவியமோட டோக்கனாமிக்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா இலிவியம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக $97.62 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 7 மில்லியனாக இருக்குது. அதில் வந்து 3 மில்லியன் வந்து சர்க்குலேட்டிங் சப்ளைல வந்துருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹை போனது வந்து பார்த்தீங்கன்னா May 29th and 2021 3 years ago வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி $2,800 வரை அவங்க போயிருக்காங்க. ஸோ இந்த காயின் வந்து போயிருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோ வந்து பார்த்தீங்கன்னா 29. ஸோ அதே வருஷத்துலேயே ஆல் டைம் லோவும் போயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா $29 போயிருக்கு. ஸோ திங்க் ஆஃப் கைஸ், நான் ஜூன் மந்தோட அப்டேட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பினான்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் அவுட்டட் ரீஜன். ஸோ இந்த கேமிங் கம்யூனிட்டியை பொறுத்தவரை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் அ கேம் கம்யூனிட்டி. ஸோ இவங்க வந்து டிஸ்கார்டில் கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் வந்து எல்லாத்துலேயுமே லைவ்ஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அப்டேட்ஸ் கேம் வெர்ஷன்ஸ் வந்து விட்டுட்டே இருப்பாங்க. இவங்க கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டிலே இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் இட்ஸ் வந்து நீங்கள் வந்து இலிவியம் கொடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கும் உங்களோட கேமிங். ஸோ இலிவியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஸ்கார்ட் கனெக்டிவிட்டி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பீட்டா வெர்ஷன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ட்விட்டரில் யூ கேன் செக். ஸோ இலிவியம் சார்ட் எடுத்திருக்கேன். அது வந்து டேட்டா ஃப்ரேமில் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து $97.28 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஹை போனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரை போயிருக்குன்னா ஒரு $22 வரையும் போயிட்டு ஒரு வீக் அடிச்சுட்டு கீழே வந்திருக்காங்க. ஸோ இந்த $122 இப்போ வந்து ட்ராபேக் ஆகி ஒரு 82 வரையும் வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வரையும் வந்தாங்க. ஜூன் மந்த்தில் அக்குமுலேட் பண்ணதை வந்து பார்க்கலாமே. ஸோ ஜூன் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ரொம்ப பாட்டம் அவுட் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல அந்த ரீஜனை தான் பண்ணதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி $38. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பை அண்ட் ட்ரேஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஸோ ஹியூஜ் மூவ்மெண்ட் கைஸ். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ஸ் வந்துருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரம் $38 டாப் மோஸ்ட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன வரைக்கும் வந்து நியர்லி ஒரு 2.2x வந்து ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹை பொட்டன்ஷியல் மூவ். இப்போயே பாருங்க, இந்த புல்ரன்ல ஸ்டார்ட் ஆக கூட இல்லை. ஸோ அதுக்குள்ளேயுமே இவ்வளோ பொட்டன்ஷியலாக மூவ் கொடுக்குறாங்கன்னா புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா கேமிங் காயின்ஸ்க்குலாம் ஒரு ட்ரெண்ட் வந்துச்சுன்னா எப்படி மூவ் ஆகுன்றதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இதில் வந்து தான் சொல்கிறேன். ஸோ என்னோட என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குன்னா பிட்வீன் ஒரு ஸோ இந்த ரீஜனுக்குள்ள தான் என்னோட என்ட்ரி இருக்குது. ஸோ நான் இந்த பிரேக் அவுட் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பிரேக் அவுட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி நான் இந்த பிரேக் அவுட் காண்டி வெயிட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல க்ளோஸ் வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு 83 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன என்ட்ரி வந்து எடுத்திருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
நல்ல புல் பேக் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல என்ட்ரிஸ் எடுத்திருந்தேன். ஸோ நீங்கள் ஃபிப் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு $70 அப்படிலாம் தொட்டாங்கன்னா டேரக்ட் இப்படி கம்ப்ளீட் அந்த 130 ரீஜன் அதை உடச்சிட்டு அப்படியே மேலே போகலாம் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் இப்போதைக்கு இருக்க கரண்டான மூவ். அட்லீஸ்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான ஒரு $2,800 அவ்வளோலாம் அவங்க போகலைன்னா கூட $600 ஒரு $800 வரை நம்ம வந்து ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த காயின்லேருந்து. ஸோ அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் உள்ள காயின் இது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர அக்குமுலேட் பண்ணுங்க. $100 கீழே இருக்க வரையும் அண்ட் நல்ல அக்குமுலேஷன்ஸ் பாயிண்ட்ஸ் தான். அண்ட் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா $80 கீழேனா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பையிங். ஸோ 46லலாம் என்ட்ரி எடுத்தவங்க அதிகமான பேர் இருக்காங்க. ஸோ உங்களால் உங்களோட கேபிட்டலை வந்து ரிஸ்க் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட்டான கன்ஃபார்ம்டு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இலிவியம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமிங் ஜெயின்ட் காயின். ஸோ கேமிங் ட்ரெண்ட்லாம் உள்ளே வந்துச்சுன்னா ஸோ புல்ரனில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் காயின்ஸ் வந்து எப்பயுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கேமிங் காயின்ஸில் எப்பயுமே டாப்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இலிவியம் தான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்திருக்க புது கேமிங் காயின்ஸை பற்றின வீடியோஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது கைஸ். ஸோ நீங்கள் எந்த காயின் இன்வெஸ்ட் பண்ணுறா இருந்தாலும் வாங்குறா இருந்தாலும் உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் மூவிங் டு மீம் காயின்ஸ்னு. ஸோ அப்படியே நீங்கள் மூவ் ஆனாலும் அந்த காயின் வந்து பம்ப் ஆகுமா, ஸோ அதில் வந்து ட்விட்டரில் வந்து எவ்வளோ ஒரு இம்பாக்ட் இருக்குது அந்த காயினில் அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவரால் பீப்புள்ஸ் வந்து அந்த காயினை பற்றி எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஃபார் தட் மீம் காயின்ஸ் அண்ட் லோ கேபிட்டல் காயின்ஸ். பிகாஸ் இந்த மாதிரி காயின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கினவங்க நிறைய பேர். ஸோ அதனால் ஒரு டிராஸ்டிக் பம்ப் கொடுக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹியூஜ் குவான்டிட்டியில் ஹோல்ட் பண்ணுறவங்க செல் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா தட்ஸ் ஆல். அது வந்து ரெகுல் ஆக கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காயின்ஸும் வந்து கம்மி. பட் ஆனால் இப்போ வந்து காயின்ஸ் அதிகம். முன்னாடி வந்து காயின்ஸ் கம்மி அப்படின்றதுனால 1 or 2 தான் ரெகுல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ரொம்ப அதிகம். அண்ட் யார் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணால் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக டிராஸ்டிக் டம்ப் ஆகும். அதில் வந்து லாசஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் செக் இட் அவுட் கைஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். see you in another video. Bye.